ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரன் தான் வந்து தசா ஆரம்ப காலம். அண்ட் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சந்திரனினுடைய மனைவி தான் ரோகிணி. ஸோ இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சந்திர தசா அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும் 4 பாதங்கள் இருக்கு இல்லையா? ஸோ 10 வருஷம் இந்த சந்திர தசாங்கிறது. கண்டிப்பாக இவர்கள் எல்லாருக்குமே இந்த பாலாரிஷ்ட தோஷம் அப்படிங்கிறது இருக்கும். அது ஆணாக இருக்கலாம், இல்ல பெண்ணாக இருக்கலாம். இந்த சந்திர தசா ஆரம்ப காலம் வந்து நெறையா ஆம், மனதளவுல வந்து பாதிப்புகளை கொடுக்கும். ஸோ அந்த குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சொன்ன பேச்ச கேட்காது. ரொம்ப அதுவும் அந்த சந்திரன் ராகுவோட இருந்துச்சுன்னு வைங்களேன், சந்திரன் உச்சபலம் ரிஷபத்துல. அதுல ராகுவோட இருக்குன்னா, இந்த பசங்கள்லாம் போயி இந்த செவுத்துல முட்டிக்கிறது, ரொம்ப கத்துறது, இந்த மாதிரியான சில எக்ஸ்ட்ரீம் பிஹேவியர் வந்து குழந்தைங்களிடத்துல இருக்கும். அதனால இந்த ரோகிணி நட்சத்திரக்கார பசங்களுக்கு அதுவும் ராகு கூடவே இருக்கு அப்படின்னா, ஹைலி இன்டெலிஜென்ட்டாவும் இருப்பாங்க. அந்த இன்டெலிஜென்ஸோட சேர்ந்த ஒரு பிடிவாத குணமும் இருக்கும். ஒரு மாதிரியான சில எக்ஸென்ட்ரிக் குவாலிட்டிஸும் இவங்க கிட்ட நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த குழந்தைங்கள வந்து ஒரு 12 வயசு வரைக்கும் ஹேண்டில் பண்றதே ரொம்ப கஷ்டமாகத்தான் இருக்கும். அதுவும் ரோகிணி நட்சத்திரம் முதல் பாதம்னா 10 வருஷத்துல அந்த ஃபுல் டென்யூர் அவங்க வந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கலாம். அதனால இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் ஒவ்வொரு மாதமும் அந்த ரோகிணி நட்சத்திரம் வரும்பொழுது கிருஷ்ணருக்கு வந்து துளசி மாலை சாத்தி அர்ச்சனை செய்யலாம். கிருஷ்ணர் ஆலயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அபிஷேகத்திற்கு வந்து குடுக்கலாம். ஸோ அந்த குழந்தைங்களுக்கு 10 வயசு மட்டும் அவங்க வந்து கிருஷ்ணருக்கு வந்து ரோகிணியில பண்றது ரொம்ப விசேஷம்.